What's your name? PK. I am a devil of my work. ஹலோ காய்ஸ், வெல்கம் டு பிகே கேமிங் சேனல். திரும்பவும் வந்து உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி. என்னன்னா, இன்னைக்கு 1 vs டியோ. அங்கிட்டு டியோ இங்கிட்டு ஒன்னாடான்னு கேட்பீங்க, அதுதான் இல்லை. நானும் பிகே ப்ளஸ் 1 இந்த சைடு ரூலர் சொன்னதான். அவர் சொன்னார் 1 டவு, அதனால நீங்கள் 2 பேர் வேண்டாலும் சரி சமாளிப்போம்டாரு. சரி வாப்பா, உன்னை வச்சு உள்ள செய்யலாமா இல்லை நீ என்னை செய்யலான்னு பார்த்துட்டு அப்படி பண்ணிடலாம்னு பார்த்துட்டு மேட்சில் எடுத்து மங்களகரமாக ஆரம்பிக்கலாம்னு பார்த்தா 999 கொடுத்து மங்களகரமாக இறக்கிட்டாங்க. அட போய் அங்கிட்ட பிகே நண்பா என்ன கண்ணு எடுத்த டாமஸ் எடுத்து அழுத்துடலாம் அப்படின்னாலும் இல்லை நீ தான் அடிப்ப, நானா சும்மா சைடு கேரக்டர் மாதிரி வந்துட்டு போகிறதுக்கு நின்றுக்கிறேன், நீ வேணா அடி, நான் முன்னாடி போகிறேன் அப்படின்ற மாதிரி நடந்துச்சு. இந்த வலை சொல்லி இருக்கும்போதே தாறுமாறாக அடித்தான். என்ன தெரியலப்பா, நம்மளுக்கு இருக்காங்க டச் விட்டு விளையாட ரொம்ப நாள் விளையாடலை, அதுவும் ரொம்ப நாள் வீடியோவும் போடல. ஆமாம், இந்த வீடியோக்கு முதல்ல வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் பழைய வீடியோவுக்கு பாருங்க. ஒரு குட்டி வீடியோலாம் நிறையா போட்டேன், யாரும் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க, அது கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அது போட்டதுலேருந்து நிறைய யூடியூப்காரங்களும் வந்து மெசேஜ் பண்ணாங்க சூப்பர்னு. நம்மளெல்லாம் போய் இன்ட்ரோ வீடியோன்னு ஒன்று இருக்கும், ப்ரொஃபைல் இன்ட்ரோ, அதில் போய் பாருங்க எத்தனை மெசேஜ் வந்துருக்குன்னு. அவங்க போட்டு வேறு ஒரு யூடியூப்பு 7K 8Kன்னு வச்சுருக்க யூடியூபர்ஸ்லாம் வேறு லெவல் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. நன்றி. அது வந்து வேறு லெவலில் இருந்து எனக்கு கொஞ்சம் இதாக இருந்துச்சு. அப்புறம் நிறையா இது போட்டேன், அதே மாதிரி போட தொடங்கினேன். அப்படியே போய் வந்துச்சு, போட்டுக்கிறதா இருக்கேன், இன்னமும் போட்டுக்கிறதா இருக்கேன். அதான் சரி, ரொம்ப நாளாச்சு இந்த இது ரூம் கார்டு ஓரம் போடலி அப்படின்ட்டு போட்டுது. பிகே ப்ளஸ் 1 தான் ஓப்பன் பண்ணார். அது நம்ம ஐடி தான், அவர் விளாண்டார். சரி வாப்பா, அதுலேருந்து ஓப்பன் பண்ணப்பா, கார்டு இதில் தான் இருக்குது அப்படின்ட்டு உள்ளார். சரி வாங்கடா அப்படின்ட்டு பார்த்தாரு. ஒரு மேட்ச் அவர் முதல் ரவுண்டு ஜெயிச்சிட்டாரோ. இந்த பார்த்தீங்களா, பச்சமே மண்டல ஒரு அடி என்னை மட்டும் கரெக்டாக உண்டா பிடிக்கிறான். அதுதான் வேற லெவலு. இவனை கூட அடிக்கலையா, என்னையா ஓட விட அண்டையே அடிச்சான். ஆனால் அடுத்த ரவுண்டு அடிச்சான் நினைக்கிறேன் உன்ட்ட போய் சட்டன். நான் சொன்னேன் வேற லெவலு பாய், அடிச்சுக்கிட்டே போய் எப்படி சொல்லி அழுத்தி பிடிச்சிட்டு போய் அடிச்சிரு, அதான் நம்மளுக்கு முக்கியம். அழுத்தி பிடி போய் அடி. என்னதான் அழுத்தி பிடிச்சாலும் இந்த மாதிரி அடி அவன் ஒன்றா பிடிக்கிற மாதிரி வராத மாதிரி இருந்துச்சு. ஹெல்ப் பண்ணக்கூடாதுனா நான் ஹெல்ப் பண்ணினேன், ஏன்னா நீ ஒன்றா பிடிப்பில் வந்து இது பண்ணிக்கப்போ அப்படின்ட்டு. அவன் ஜெயிக்கும் போது தான் வேகமாக வந்து வெளியே வந்து என்ன அடுத்து போகிறேன் அப்படின்னு கொஞ்சம் போகிறேன் அப்படின்னு கேட்டுவேன். நாங்கள் இதுக்கப்புறம் கிடந்து திட்டுறோம், ஏன்டா அப்படி எழுதுறீங்க, சரிப்பா சாதாரண ஆச்சு, இதுக்க ஒரு அக்கப்பொரு திரும்ப இது பண்ணலாம் போகிறோமும் வந்துட்டான் வேகமாக வந்துடுவாங்க. ஆமாம், வேகமாக தூக்கிட்டு கண்ணு நீ வந்து போகிறவங்க ஒரு ஐடி மண்டையில் ஒரு கஷ்டம். நம்ம அடிச்சு அவன் எனக்கு குறைய மாட்டேன், அவன் என்ன ஏக்கரோட மோசமாக விளாட்றாங்க, அடிச்சு நம்மளே அடித்து பழுக்கப்பட்டான். இந்த ரவுண்டு வேறு லெவலு. கிளாக் டவர் ஏறி போனேன், நான் அங்கிட்டு அவன் அங்கிட்டு வந்தாலும் நண்பா நீ வந்து அப்படி சுற்று அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. குட் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க முடியல. இது வேறு லெவலுங்க, டஃப்பு சரியான டஃப் கொடுத்து விளாண்டது. இது வந்து ரெக்கார்டு பண்ணிக்கிட்டு விளாண்டது, அப்படி ஒரு டஃப்பு தரமான மேட்சாக தான் இருந்துச்சு. உங்களுக்கு தரமாக இருந்துச்சுன்னு இருக்குன்னா மெசேஜ் பண்ணிடுங்க. ஆமாம், ஓகேவா, மெசேஜ் பண்ணி எல்லாம் பிடிச்சிருந்தா கருத்துக்களை தெரிவிக்கவும். செதற விடுங்க, கருத்துக்களை செதற விட்டுக்கிட்டே இருங்க. உள்ள வட்டங்கள் போட்டு நம்ம அவனை நானே அமௌண்ட் போட்டுச்சு ஒரு ரெடியாக அதை அடிச்சுக்கலாம் தான் அவன் அதுக்கு வாய்ப்பு கொடுக்குறக்குள்ளே நம்மளால் என்ன பண்ணிட்டாங்க கொடுக்கணும். நம்ம சொல்லலாம், நம்ம டீமெட்டே ஒரு நேரம் நமக்கு எதிராக மாறின மாதிரி அடிப்பாய். அவன் போய் நான் ரிவ்யூ பண்ணின்னு சொல்லி அடிச்சிட்டான். இங்கேருந்து நான் ஏமாச்சாலும் அவனுக்கு குறையிறது 88 அப்படி தான் குறையுது. ஒரு 18 ஒரு நேரம் பரவாயில்ல, ஒரு மனசாக இருந்ததுலாம் இருக்குது. ஐயோ என்னையா பாய் எப்படி, ஐயோ ஏதோ காப்பை திருப்பி அது கட்டுறான், அடிக்கிறது அழுத்தி இப்படி போய் அடியான் கட்டுறான். வேறு லெவல் போய் எமட்ட படுத்தா அடுத்த வாட்டி நம்மளை வச்சு செஞ்சிருவான்னு சொல்லி மூணலை அவன் வச்சு செஞ்சுட்டான். அவன் எங்கிட்ட தள்ளி போயிட்டான் போல், என்னையை வச்சு செஞ்சிருங்க குளோவில் போட்டு நம்மளை திசை திருப்பிட்டான். அவனை சுட்டுட்டான். இப்போ பாருங்கள், அது அந்த அதுக்கிட்ட வாடானா யாட இருங்கடா வரண்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டு வந்து என்னை அடித்து இது பண்ணிட்டான். ஆள் மர்கியாவே மர்கியா சில தான் வந்து மண்டையில் அடித்து பெடல் அடித்து தட்டி உட்கார வச்சான். என்னடா என்னை வாட போல வரேன்னு அந்த மாதிரி சிரிப்பை மட்டும் போட்டு சிரிப்பை போட்டாடா மாப்பிள்ள வந்து அட்டு மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு அவன் குளோபாவில் போட்டு ஜோனுக்குள்ள கொண்டு விட்ருவோம்ல கவலைப்படாரா அப்படின்னு சொல்லிட்டு இது இருந்தான். வேற லெவலு வாங்கி நீ வேற லெவல் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவன் ஜோனுக்குள்ளே செத்துட்டு அவன் இந்த குளோவில் மாற்றி போகிறீங்களே வெளியே வரங்களே செத்துட்டோம். முடிஞ்சு சாப்டர் க்ளோஸ். இந்த வாட்டி ஏடபிள்யூஎம் எடுத்தோம், நான் அவனு ஏடபிள்யூஎம் தான் எடுத்துகிட்டு இருந்தோம். ஏடபிள்யூஎம்ல எனக்கு கொஞ்சம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நம்ம மணியை சுடுறதுக்கு முன்னாடியே அவன் அப்படியே புலந்து விட்டு போயிடுறான். அவன் பிஸ்டல் எடுத்து அடிக்கிறான், எந்த கண்ணை எடுக்கிறான்னு நமக்கும் தெரியல.
சரி எதுவும் அழுத்தி பார்த்தோமே அப்படின்னு சொல்லி இது ஒன்று ஏட்டம்ல பின்னாடி வந்தாப்புல மாப்பி வச்சுட்டாங்க மாப்பி வா மாப்பி நீ பேக்கப் கொடு மாப்பின்னு சொல்லி கத்திக்கிட்டே அடி இருடான்ட்டு என்னை வச்சு செஞ்சுட்டு சரிங்களா. ஸ்லோ வாழ்க்கையில் இருக்கும்போது ஏன்டா இந்த சுட்ட அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஓகேவா நம்மளுக்கு இப்போ தான் மெடிக்கல் போட்டு பையன் வராது. ஆனால் கடைசி இதில் எந்த பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. அதே இப்போ பாருங்களே ஐயோ எங்காலே அடிச்சிட்டா அடினே இன்னும் ஒரே ஒரு வாட்டி வேற லெவலுக்கு பீக்கிறவே பொண்ணு வேற ஒரே ஒரு வாட்டின்னு சொல்லி வச்சு செஞ்சாச்சு. கண்கொள்ளா கட்சி ஒரு வாட்டின்னு கேட்டு ஒன்ஸ் மோர்னு வச்சு செஞ்சாச்சு. அவரை வேற லெவலையா நீ வேற லெவலு கரெக்டாக அடிக்கிற நேரம்லாம் உனக்கு லக்கு வேறு லெவல் ப்ரோ பிளேயர்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி அடி ப்ரோ பிளேயர்ஸுக்கிட்டலாம் போய் எந்த ப்ரோ பிளேயர் அந்த மாதிரி அடியை கொடுக்க மாட்டாங்க. நம்ம நோபுக்கிட்ட தான் வந்து இந்த மாதிரி அடியெல்லாம் கொடுத்துருப்பாங்க. வச்சு எங்களை நம்மளால் ஹிட்ஸர் அடிச்சு விட்டார் பண்ணுறோம்ல வேறு லெவல் அடிச்சு விட்டார் போல நேற்று நையா இந்த ரவுண்டு வச்சு. இந்த ரவுண்டில் நம்மளால் சும்மா வர 5-2 வந்துருச்சு. யாராக இருந்தாலும் ஒழிஞ்ச விளையாட தான் ரொம்ப இது அங்கிட்டு தள்ளி நின்றுக்கிட்டு எங்களை போட்டு தான் வந்தால் கரெக்டாக 150 குறைஞ்சிச்சு. கரெக்டாக ஹெட்டுக்கு கொஞ்சம் சரி இதை போட்டுக்குவோம் ஜாய் இது பண்ணிக்குவோம் பவர் ஏற்றிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்ட இருக்கவங்க நம்ம மனை அங்கிட்டு வந்து வேகமாக வச்சு நம்மளை செஞ்சுட்டாரு. ஒரே டேப் 1 டேப் வேறு லெவல் 5-10 அப்படின்ற மாதிரி வாங்க உங்களால் முடிஞ்சு 5-10 லைக்கை போட்டு போயிட்டே இருங்க. அடுத்து வந்து இன்னொருத்தரோட 1 நியூஸ் போட்டியான லைவ் போடுறவர் அவருக்கு நீங்கள் மட்டும் ஒரு 50 வியூஸ் கொடுத்து அவருக்கு மெசேஜ் பண்ணியிருக்கேன். அவரோட சேனலில் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துறேன். அதில் சொல்லுங்கள் பிகேவோட 1 நியூஸஸ் போடுங்கன்னு மட்டும் சொல்லுங்கள். அவர் வேறு லெவல் லைவ் நைட்டு போல் போட்டுக்கிட்டே இருப்பார். 8 மணிக்கு தொடங்கி 10 மணிக்கு இப்போ ரேங்கடு புஷிங்கில் லைவில் பிஸியாக இருக்கார். அவர் கூட நம்ம 1 நியூஸஸ் போட்டே ஆகணும். அவர் பிளேயர் தான் நான் தோற்றுருவேன். இருந்தாலும் அவருக்கு ஒரு மேட்சாவது விளையாண்டாங்கண்ணா. அதுக்கு நீங்கள் தான் அது பேர் என்னது செரவரிசா இந்த மாதிரி ரெக்கவரிஸ் அதை என்னமோ சொல்லுவாங்க அதை சொல்லிடுங்க. ஆமாம் இதில் கொடுத்துட்றேன். இந்த வாட்டி யூஎம்பி எடுத்து அழுத்தணும். நம்மளுக்கு பின்னாடி அழுத்துற பார்த்துட்டு சொல்லிட்டான் ஏன்டா அப்படி அழுத்துறீங்க அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சுட்டான். வெளியே வந்துட்டு லாபியில் அதை வந்து வீடியோ எடுக்கல எதுக்கு எடுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். லாபி வந்து தான் ஏன்டா யூஎம்பி எடுத்து அடிக்கிறீங்க ரிவெஞ்சு போடுறான் அப்படின்டா. சாதாம வச்சு நீ எதுக்கு இப்போ ரிவெஞ்சு கேட்டேன்னு சரி சும்மா ஏறா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். சரி அடுத்த வாட்டி நீ போட்டுக்க பையன் அப்படின்ட்டு ஓகேவா. சுத்து போட்டாங்க என்ன உலகிறது. சரி மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க இது கமெண்ட் பண்ணுங்க. முதல்ல உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. நல்லா இருக்கேன்னு கமெண்ட் பண்ணிடுங்க. ஏன்னா ரொம்ப நல்லாச்சு பேசி இங்கிட்ட தனிமையில் பேசி ரொம்ப நல்லாச்சு. அதனால் பேச்சு வரல என்னென்ன பேசுகிறதுன்னு மறந்து போச்சு. என்னென்ன பாருங்க கம்ப்யூட்டர் கதையெல்லாம் அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. வேறு லெவல் இங்கிட்ட போய் இப்படி சுற்றி இருக்கணும் மண்டையில் பெட்டையில் அடிச்சிட்டேன். மறக்காமல் லைக் பண்ணிடுங்க காய்ஸ். அவர்கள் இங்கே கொடுக்குறேன் அதில் போய் கமெண்ட் பண்ணிடுங்க. அவருக்கு 1 ஸ்போர்ட் எதிர்னு லைவ்லேயே போடலாம் லைவ்லேயே பண்ண வைக்கலாம். ஓகே பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்கள் பிகே கேமிங் 78 ஓகேவா பாய். அவருக்கு ஒரு லைக்கை போட்டு அவனுக்கு லைக்கை போட்டு வா பாய்.